நாம சாப்பிடுற சுவைக்கும் உடம்புல இருக்கிற இந்த தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சிம்பிள். சுவைகளுக்கும் தோஷங்களுக்கும் பொதுவான மூலபூதங்கள் இருக்கு. அதனாலதான் பாதிக்குது. வாதத்தை எடுத்துக்கிட்டா கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இத அதிகப்படுத்தும். இனிப்பு, புளிப்பு, உப்பு குறைக்கும். அடுத்து பித்தம். புளிப்பு, உப்பு, கார்ப்பு இதை ஏத்திவிடும். ஆனா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இத சரி செய்யும். கபம் பாத்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு அதிகமாக்கும். கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு குறைக்கும். இதுக்கு பின்னால ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. இனிப்பு சுவையும் சரி, கபதோஷமும் சரி, ரெண்டுமே மண், நீர் பூதங்களால் ஆனது. அதே மாதிரிதான் இங்கேயும் கசப்பு சுவைக்கும் வாத தோஷத்துக்கும் காற்று, ஆகாயம்தான் அடிப்படை. அப்போ இந்த தொடர்பு புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்ப சமநிலைப்படுத்த சுவைகளையே ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இனி ஒவ்வொரு வேலையும் யோசிங்க. உங்க தட்டுல இருக்கிறது மருந்தா இல்ல உங்க பிரச்சனைக்கு காரணமா?